கரூரில் எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அங்கு இறந்தவர்களின் உறவினர்கள் கதறி அழுது வருகின்றனர். தற்போதைய விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தற்போது அங்கு என்ன சூழல் நிலவி வருகிறது? மேலும் சிகிச்சை பெறுபவர்களின் நிலைமை தற்போது என்னவாக இருக்கிறது? விரிவா சொல்லுங்க. கரூரில் பிரச்சாரத்தில் சிக்கி விஜயனுடைய பிரச்சாரத்தில் சிக்கி தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றக்கூடிய நிலைமையை பொறுத்தவரையிலும் அவர்கள் சிலர் இன்னும் அபாயகட்டமான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் பெரும்பாலான நபர்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில அதில் பெரும்பாலான நபர்கள் தற்பொழுது அபாய கட்டத்தை தாண்டியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் மருத்துவமனை விரிவான அறிக்கையை வெளியிடாத ஒரு சூழல் இருக்கிறது. உயிரிழந்தவர்கள் யார், அவருடைய நிலவரம் என்ன, அதே போன்று மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலவரம் என்ன, அவர்களுடைய விவரங்கள் உள்ளிட்டதெல்லாம் இதுவரையிலும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக வெளியிடப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. மேலும் பலர் அங்கு கூடியிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உறவினர்கள் உயிரிழந்த செய்தியை கேட்டு அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பல நபர்கள், சின்ன குழந்தைகள், 8 பெண் சின்ன குழந்தைகள், அதே போன்று 16 பெண்கள் உள்ளிட்ட 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல்ல பலருடைய குடும்பத்தினர் அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடியுது. குறிப்பாக தாமரைக்கனி என்று சொல்லக்கூடிய 27 நபர் கொண்ட நபர், இன்டர்வியூ வேலை செய்யக்கூடிய நபர், அவர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மனைவி 8 மாத கர்ப்பமாக இருக்கிறார். வேலைக்கு செல்வதாக தன் மனைவி மற்றும் குடும்பத்தினரிடம் தெரிவித்த அந்த தாமரைக்கனி என்பவர் இந்த கூட்டத்திற்கு எப்படி வந்தார் என்றே தெரியவில்லை என அவருடைய மனைவி கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது, அவருடைய குடும்பத்தினர் அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மேலும் மனதை உருக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதில் ஒருவராக தற்பொழுது நடிகர் வடிவேலும் அவருடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். கரூரில் நடந்த துயர சம்பவத்தை கேட்ட பொழுதில் இருந்து நெஞ்சை உலுக்குகிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய நடிகர் வடிவேலு, இறந்து போன இளைஞர்கள், பெரியவர்கள் மற்றும் பிஞ்சு குழந்தைகளை நினைத்து கண்ணீர் கொட்டுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று உதவும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை பார்த்து மக்களைப் போல் நானும் சற்று ஆறுதல் அடைகிறேன் என்று வடிவேலு அவர்கள் அவருடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இது விஜயனுடைய அந்த பிரச்சாரத்தில் நடந்த இந்த கரூர் நிகழ்வு தொடர்பாக பாமக சார்பில் ஒரு இரங்கலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமாவை சார்ந்த பிரபலங்களும் அவருடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்து வருகிறார்கள். எமர்ஜென்சி வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை காவல்துறையினர் வெளியேற்றி வருகிறார்கள். ஏனெனில் ஆம்புலன்ஸ் அடுத்தடுத்து வந்த நேரத்துல அவர்களை தூக்கி கொண்டு வந்தவர்கள், முதல் கட்ட நேரத்தில் உதவி செய்வதற்காக வந்தவர்கள் என பலர் அந்த மருத்துவமனை வளாகத்திலும் கூடியதால் அந்த நேரங்களில் மருத்துவமனைக்குள்ளாக கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது. அதனால் அந்த முதலில் யாரையும் தடுக்காமல் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது மருத்துவமனைக்குள்ளாக ஆம்புலன்ஸ்கள் வரக்கூடிய அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் சிக்கி மயக்கமடைந்தவர்களை கொண்டு வரக்கூடிய ஆம்புலன்ஸ் தற்பொழுது இதுவரையும் கடந்த 1 மணி நேரத்தில் எதுவும் வரவில்லை. அதற்கு முன்னதாக மற்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர்கள் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை கொண்டு வரக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ்கள் தான் வந்திருந்தார்கள். மேலும் 60க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய நிலையில தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை என 3க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல உயிரிழந்தவருடைய உடல்கள் மட்டும் அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிகிச்சை பெறக்கூடியவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலவரத்தில் அங்க அவசர சிகிச்சை பிரிவுக்கு முன்பாக கூண்டிருக்கக்கூடியவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே தேவையற்ற கூட்டம் மற்றும் அங்க இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சத்தம் உள்ளிட்டவை மருத்துவ பணியை செய்வதற்கும் இடைஞ்சலாக இருப்பதாக சொல்லப்பட்டதனால் காவல்துறையினர் அங்க இருக்கக்கூடியவரை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அந்த பகுதிக்குள்ளாக வரக்கூடியவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவ சிகிச்சைக்காக வரக்கூடியவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். உறவினரை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய விவரங்கள் கேட்டிருந்த பின்னர் அவர் உள்ளே இருக்கிறார்கள் என்ற விவரங்களை உறுதி செய்து கொண்டுதான் அங்கே உள்ள அனுப்பப்படுகிறார்கள். அதுபோல் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இருக்கக்கூடியவர்களுடைய உடல்கள் தற்பொழுது மருத்துவமனை வைக்கப்பட்ட சூழல்ல இந்த கூட்டத்தில் பெண் காவல் ஒருவரும் மயக்கப்பட்டிருந்தார். அவரும் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த காட்சிகள் தான் பார்க்கிறோம். அதே போன்று காவல்துறையினர் முதற்கட்டமாக இந்த கூட்டம் நெரிசலில் இருந்து மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு கொண்டு செல்வர்களுக்கு வழி ஏற்படுத்தும் வகையில அந்த கூட்டத்தை உடனடியாக களத்திலும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து வரக்கூடிய ஆம்புலன்ஸ்களுக்கு வழி ஏற்படுத்தும் வகையில
ஆங்காங்கே சிதறி கிடந்து கூட்டமாக கூடக்கூடியவர்களை கலந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது மருத்துவமனைக்கு உறவினர்களை கொண்டு வந்து சேர்த்தது சொன்னால் அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சியிலும் பார்க்க முடிந்தது. அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ்களில் வந்தவர்கள் அந்த மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டதை அறிந்து அவருடன் வந்தவர்கள் உடைந்து அழுந்த அந்த காட்சிகள் பார்க்க முடிந்தது. ஒரு மரண ஓல செய்தியாகவே தொடர்ந்து இந்த மருத்துவமனை சுற்றி வந்திருந்த நேரத்தில் தற்பொழுது புதிதாக யாருக்கும் எந்த ஒரு மயக்கம் ஏற்படவில்லை என்பதனால் ஆம்புலன்ஸில் யாரும் தற்போது அந்த கூட்ட நெரிசல் வரக்கூடிய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனால் சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் மேற்கொண்டு சிகிச்சை தேவைப்படக்கூடிய நபர்களை அரசு அதாவது தனியார் மருத்துவமனை இருக்கக்கூடியவர்களுக்கு மேற்கொண்டு சிகிச்சை தேவைப்படுகிற அரசு மருத்துவமனை கொடுப்பதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தற்பொழுது மருத்துவமனை சுற்றக்கூடிய செய்தி. மேலும் உயிரிழந்திருக்கக்கூடிய உடல்கள் அடையாளம் காணப்பட்டு நாளை தினம் அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தங்களது உறவினர்கள் வீட்டில் சொல்லாமல் கூட்டத்திற்கு வந்தவர்கள், வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் என காணாமல் போனவர்கள் என ஒவ்வொருவரையும் தேடி தற்பொழுது மருத்துவமனைக்கு வரக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆனால் மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே காவல்துறையினர் கேட்டை மூடி வரக்கூடியவர்கள் யார் என அறிந்து அதன் பின்னரே அவருடைய வாகனம் மற்றும் அவர்களையும் உள்ளே அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக உள்ளே வரக்கூடியவர்கள் தங்களுடைய உறவினர்கள் காணும் என்று சொன்னால் அவருடைய விவரம் மற்றும் அவருடைய படங்களை கேட்டு அந்த படங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் மாற்றுரியில் இருக்கிறதா என்பதை பார்த்து ஆராய்ந்து அதன் பின்னரும் அதே போன்ற மருத்துவ சிகிச்சையில் அவருடைய உறவினர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து ஆராய்ந்து அதன் பின்னரும் அதற்கான தகவல்களை அவர்கள் தெரிவித்தது பின்னரே அவர்களை மருத்துவமனையுடைய வளாகத்துக்குள்ளாக அனுமதிக்கின்றனர். மேலும் இதில் பலர் அவருடைய குடும்பத்தினருக்கு தகவலை தெரிவிக்காமல் கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை தாமரைக்கன் என்ற நபருடைய குடும்பத்தினர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளிலிருந்து பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அந்த பகுதிக்கு வரக்கூடியவருடைய வாகனங்கள் என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்து ஒன்றன் ஒன்றாக தனிநபர்கள் அவருடைய வாகனத்தில் உள்ளே வருவது மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ சிகிச்சை வழங்கக்கூடிய சூழலுக்கு குத்தகம் விளைவிக்கும் வகையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டதனால் மருத்துவருடைய அந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கு ஏதுவாக எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் அங்கு தேவையற்ற நிலையில் சூழ்ந்திருக்கக்கூடியவர்களும் வெறும் வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர்களும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போன்று உறவினர்கள் அவருக்கான காத்திருப்பு அறையில் காத்திருக்கும்படி அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடல்கள் வாங்குவதற்காக காத்திருக்கக்கூடியவர்களை மார்ச்சல் பகுதிக்கு அனுப்பக்கூடிய அந்த பணி பார்க்க முடிகிறது. வயது முதிர்ந்த பெண்மணிகள், குழந்தைகள், அதே போன்று பெண்கள், கர்ப்பிணிகள் என பலர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களில் பலவீனமானவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கான அந்த மயக்கமுறக்கூடிய நிலையில் இருந்து கூட்டம் அதிகரித்ததில் மேலும் மயக்கமடைந்தவர்கள் என பலர் மயக்கமடைவதற்கான சூழல்கள் அமைந்திருந்தது. அதனால் மயக்கமடைந்தவர்கள் தற்பொழுது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டது பின்னர் அவர்களுக்கான தொடர்ச்சியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.